முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவ வேலு, MP ஆர் ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணி காரணமாக நாளை மின்சார ரயில் சேவை 10 மணி நேரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. ரயில் சேவை ரத்தால் பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகத்தை ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஓட்டுநர் இல்லாத 70 மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான 2வது ஒப்பந்தம் BEML லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த திட்டம் நிறைவடைந்த பிறகு 3 வழித்தடங்களில் ஓட்டுநர் இல்லாத 138 மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் ஒவ்வொரு மெட்ரோ ரயிலும் 3 பெட்டிகளை கொண்டிருக்கும் நிலையில் இதற்கான ஏலத்தை BEML லிமிடெட் நிறுவனம் எடுத்துள்ளது. சுமார் 3600 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் இந்த ரயில் பெட்டிகள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட உள்ளன. மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர்கள் பணியிடங்களை அரசு நிரப்ப வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்த தயாராக உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் இளைஞரால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை முத்தரசன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் அதிக அளவில் வருவதால் போதிய அளவில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். எண்ணிக்கை 2000, 4000, 10,000 என்பதெல்லாம் பிரச்சனை. போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இருந்தால்தான் அது செய்ய முடியும். அரசு அதில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரையும் காலியாக இருக்கிற இடங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி மற்றும் CBI அதிகாரி அடங்கிய சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரும்பாக்கம், துரைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த கோரிய வழக்கு நீதிபதிகள் D. கிருஷ்ணகுமார் மற்றும் PB பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது DGP சங்கர் ஜிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைவதாக தெரிவித்தனர். நச்சுப்பாம்பு எனும் மதவாத சக்திகளுக்கு தவிக தலைவர் விஜய் துணை போய்விடக்கூடாது என மதிமுக MP துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதவாத சக்திகளுக்கு விஜய் நேரடியாகவோ மறைமுகமாகவோ துணை போய்விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அரசியல் என்கிற நச்சுப்பாம்பை கையில் எடுத்திருப்பதாக நடிகர் விஜய் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், அந்த விஷப்பாம்புகள் மதவாத சக்திகள் தான் என்று துரை வைகோ கூறினார். நச்சு நிறைந்த அரசியல் சொல்லணும். அதே மாதிரி அவர் சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க, அரசியல் என்கிற அந்த விஷ பாம்பை நான் கையில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட திரும்பி சொல்றதா என்ன சொல்றேன்னா, அந்த விஷ பாம்புன்னு சொல்றீங்க இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, மதவாத சக்திகள். அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறு ஒன்று கூடாது. அதற்கு நீங்கள் அந்த மதவாத சக்திகளுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ எக்காரணத்தை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இல்ல தெரியாமலையோ அதுக்கு நம்ம துணை உயரக்கூடாது என்னுடைய வேண்டுகோள். நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து நெல்லை தாசில்தார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்ட நில எடுப்பு தாசில்தாராக இருந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி சத்யா நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஆவார். இந்த நிலையில் தாசில்தார் செல்வகுமார் நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து நெல்லை மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புக் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக ஆட்களை சேர்த்த வழக்கில் கைதான 6 பேர் மீது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த பேராசிரியர் ஹமீது ஹுசைன் என்பவர் டாக்டர் ஹமீது ஹுசைன் டாக்ஸ் என்ற பெயரில் நடத்திய யூடியூப் சேனல் மூலமாக தடை செய்யப்பட்ட ஹிஸ்புக் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக இளைஞர்களை மூளை சலவை செய்து ஆட்களை சேர்த்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பேராசிரியர் ஹமீது ஹுசைன் உட்பட 6 பேர் கைதான நிலையில் வழக்கை தொடர்ந்து விசாரித்த NIA அதிகாரிகள் ஃபைசல் ஹுசைன் என்பவரை 7வது நபராக கைது செய்திருக்கின்றனர். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே திமுக அரசு முழுநேர பணியாக செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில், கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவானின் காலனி நிறுவனம் 2302 கோடி முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக திமுக அரசு அறிவித்ததை குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் 20 மாதங்கள் கடந்தும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரிய வந்திருப்பதாக அதற்கான ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.